ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், hkuniquecreation பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மெர்ரி கிறிஸ்மஸ். எல்லாரும் சேஃபாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கடையில் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். நம்ம இன்றைக்கி சார்ட் இல்லைனா பேப்பரில் வச்சு ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு இன்றைக்கி கலர் ஷீட் எடுத்திருக்கேன். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பார்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து சார்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இப்போது வந்து இதை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஸ்டார் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஓரெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டார் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து அழகாக தெரியும். இப்போ அடுத்த சைடில் இருக்கிறத இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளூ யூஸ் பண்ணி இந்த 2 பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒட்டும்போது அந்த 2 பேப்பர் மட்டும்தான் ஒட்டணும். அதுக்கு கீழே இருக்கிற பேப்பர் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்து உள்ள ஹாலோவாக தெரியாது. இதே மாதிரி வந்து 5 பேப்பர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோனோட சென்டர் பாயிண்டில் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி 4 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கார்னர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த 4 சென்டிமீட்டர் பாயிண்ட்டோட சேர்த்து அந்த கார்னர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கார்னருக்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மேலேருந்து ஸ்கேல் வச்சு கால்குலேட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். கீழே இருக்கிறது வந்து கரெக்டான சென்டர் பாயிண்ட் கிடையாது. அந்த கீழே வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து ஒரு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டாக இருக்காது. மேலேருந்து வந்து கால்குலேட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கோனோட சென்டர் பாயிண்டில் வந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு பேரலாக 2 சைட்லேயுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம 2 சைட்லேயுமே வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா ஸ்டாரோட பீஸுமே வந்து சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த கோனோட சென்டர் பாயிண்டில் வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த கீழே 1 சென்டிமீட்டர் போல் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதை நம்ம வந்து மடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஈஸியாகவே மடிக்க வரும். ஏன்னா நம்ம பென்சிலில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கிறதுனால அந்த இம்ப்ரெஷன் வந்து அதில் விழுந்திருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்போட மடிக்க வரும். அதே மாதிரி 2 சைடுமே வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக இருக்கிற இந்த கோனை வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அந்த 5 பீஸ் இருக்கிறதுலையுமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதே மாதிரி எல்லா ஷீட்லேயுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணதை வந்து அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஃபோல்ட் பண்ணதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வி ஷேப்பில் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாரோட கார்னர்ஸ்லலாம் வந்து வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணுறது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டுக்கோங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பஞ்சிங் மிஷின்லேயே வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆப்பிள் ஷேப்பு, அது மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ அந்த எல்லா கோன்லேயுமே வந்து சிசர் யூஸ் பண்ணி வந்து சைடில் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து பேரலாக வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்போம். அதோட எட்ஜில் வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா கோனுமே வந்து ஒன்றா சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கோனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 1 சென்டிமீட்டர் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேப்பரை வந்து இதோட சேர்த்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அந்த கோன் ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் வரும். லாஸ்ட்டு 2 கோனையும் வந்து அட்டாச் பண்ணிடாதீங்க. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி விரிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்து அழகாக வரும். இப்போ அந்த லாஸ்ட்டு 2 வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னா அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளால் திருப்ப மடித்து வைக்க முடியாது. உள்ளே வந்து நம்மளால் லைட்டும் செட் பண்ண முடியாது. நான் வந்து லைட் செட் பண்ண கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
நான் வந்து சின்ன சின்ன எல்இடி பல்ப்ஸ் வந்து ஒயரோடு இருக்கும்ல, அதை வந்து உள்ளே வச்சுட்டு 2 சைட்லேயுமே வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம அந்த ஸ்டார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற கிராஃப்ட் நீங்களும் ஏதாவது கிராஃப்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னா அதோட பிக் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமெயில் ஐடி இருக்குது, அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிராஃப்ட் எல்லாமே நம்மளோட சேனலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.